இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கண்டென்ட் கொண்டு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சிக்கன் குழம்பு வீட்டிலே செஞ்சு அதை ரிவ்யூ பண்ண போகிறோம். இன்றைக்கி அதான் கண்டென்ட்டு. அது நான் வைக்கிற சிக்கன் குழம்பு தான். அது எப்படி இருக்குன்னு ப்ளஸ் மேக்கிங்கும் எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம், அது எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம். ப்ளஸ் சாப்பிட்டு ரிவ்யூவும் சொல்ல போகிறோம் உங்களுக்கு. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 2 மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சோண்டு எண்ணெய் ஓரளவுக்கு. இஞ்சி தான் இருக்குது. அப்புறம் பச்சை மிளகா போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு ஆனியன் எடுத்து சிக்கன் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனல் இப்படி தான் ஆகிடும். ஏன்னா சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஆஹா, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் வச்சதானே எனக்கே தெரியல, செம்மையாக இருக்குங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. உப்புலாம் பர்ஃபெக்டாக இருக்குது. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கி உப்புலாம் கரெக்டாக ரொம்ப இருக்குண்டு. மேபி வீடியோ எடுக்கிறதுனால அது கரெக்டாக இருக்காதுன்னு தெரியல. நான் போயில சொல்லுங்கள், உண்மையாக சொல்கிறேன். கண்டென்ட்காக எதுவும் நான் போயில சொல்ல. இன்னும் சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்கள், ஈரோடு இருக்குது. அப்படி கூட இருக்குங்களா? சிக்கன் எப்படி வந்துருக்கு பாருங்கள். தக்காளி வதங்கிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா வதங்கிடணும். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் மெயின் டிஷ்ஷே சிக்கனை போடணும். சிக்கன் போட்டு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா பெப்பரு, மிளகாத்தூள், அப்புறம் சிக்கன் மசாலாத்தூள், குழம்புத்தூள் இதெல்லாம் போடணும். போட்டுட்டிங்கன்னா அது கொஞ்சம் நேரம் ஸ்பீடில் வச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணணும், ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு ஸ்லோவில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியதான். இறக்கிட்டால் அது அந்த மாதிரி சிக்கன் பண்ணி வந்துடும். அதுமாதிரி சிக்கன்லாம் பார்த்திங்கன்னா 15 to 20 மினிட்ஸ் வெந்துடும். ரொம்ப நல்லா வேக வைக்கணும் அவசியம் இல்லை, நல்லாவே வெந்துடும். சீக்கிரமாக செஞ்சிடலாம், ஒரு 1/2 ஹவரில் செஞ்சிடலாம். ஈஸியாக செய்யலாம், சூப்பராக. சீரியஸாக சொல்கிறேன், நீங்கள் நான் சொன்ன மாதிரி வீட்டில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா தெரியும். அதே மாதிரி எண்ணெயை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் ஊற்றணும். ஏன்னா வெங்காயம் நல்லா வதங்கணும். அதனால் நீங்கள் எண்ணெய் எக்ஸ்ட்ரா ஊற்றினா வதங்கும். இல்லைன்னா கம்மியாக ஊற்றுனீங்கன்னா அப்புறம் டேஸ்ட்டு கொஞ்சம் மாறிடும், டேஸ்ட் வராது. ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் என்னால் புதுசாக வீடியோ போட முடியும், நிறைய இடத்துல போய் ரிவ்யூ பண்ண முடியும். அப்புறம் சின்ன ட்ரிப்பு போனால் கூட vlog எடுத்து போடுவேன். ஸோ என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ், பாய். ஈரல் எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கள். chicken piece.